புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆவது வசனத்திலிருந்து 19ஆவது வசனம் முடிய. எரேமியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9 முதல் 19 முடிய உள்ள வசனங்கள். அன்பானவர்களே, சிந்தனைக்காக நான் வாசித்து கேட்ட பகுதியில 19ஆவது வசனத்தை விளக்கமாக நான் வைக்க ஆசைக்கின்றேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் எரேமியாவுக்கு கொடுத்த ஒரு வாக்குறுதியைத்தான் உங்களுக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசி புலம்பலின் தீர்க்கதரிசி என்று அறியப்படுகின்றார். ஏன்னா தன்னுடைய ஊழிய பயணத்திலே அவ்வளோ பெரிய பிரச்சனைகள், போராட்டங்கள், அவமானங்கள், அடிகள், இவைகள் எல்லாவற்றையும் பெற்றவர், ஆகையெல்லாம் சந்தித்தவர். ஆகையினால் அதான் அவர் தன்னுடைய துன்பத்தில பாடிய இதுதான் புலம்பலின் புஸ்தகம் அப்படி என்று அறியப்படுகின்றது. துன்பத்தில எழுப்பிய குரல்களின் ஓசைதான் இந்த புலம்பலின் புஸ்தகம். கடவுள் இந்த எரேமியாவை அழைக்கின்றார். எதற்கு அழைக்கின்றார் என்று சொன்னால், தன்னுடைய எச்சரிப்பின் செய்தியை மக்களுக்கு கொண்டு செல்ல அழைக்கின்றார். ஆனால் எரேமியா தன்னை தகுதியற்றவனாக பார்க்கிறார். சாக்கு போக்குகளை சொல்லி தப்பித்துக் கொள்ள முயற்சிக்கின்றார். ஐயோ, நான் எப்படிப்பட்டவன், சிறு பிள்ளையா இருக்கிறேன், நீ சொல்லுகிற இந்த காரியத்திற்கு நான் ஏற்றவனாக இல்லை அப்படி என்று ஒரு சாக்கு போக்கு சொல்லுகிறார், தப்பித்துக் கொள்ள முயற்சிக்கிறார். ஆனால் கடவுள் பெரிய வாக்குறுதியை அவனுக்கு கொடுக்கிறார். ஏன்னா எச்சரிப்பின் செய்தியை, கடவுள் கொடுக்கிற செய்தியை கொண்டு செல்லும் போது நிச்சயமாய் அது ஒரு பாசிட்டிவான இதா இருக்காது. நல்ல செய்தியை கொண்டு போனால் மக்கள் வரவேற்பார்கள். நல்ல செய்தியை கொண்டு போனால் மக்கள் டீ காபி எல்லாம் வாங்கி தருவாங்க, சாப்பாடு வாங்கி தருவாங்க. ஆனா இது மக்களுக்கு எதிரான செய்தி, கடவுளுடைய எச்சரிப்பின் செய்தி, நிச்சயமாய் மக்களிடத்திலே வரவேற்பு இருக்காது, சிக்கல்கள் வரும் என்பது எரேமியாவுக்கு தெரியும். ஆனால் கடவுள் அவருக்கு ஒரு பெரிய வாக்குறுதியை கொடுக்கிறார். என்ன வாக்குறுதி? அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு யார் கூட இருக்கிற? நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னுடனே இருக்கிறேன். ஒரு பெரிய பாதுகாப்பை கடவுள் கொடுக்கின்றார். என்ன பாதுகாப்பு? நான் தான் உனக்கு பாதுகாப்பு, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். அன்பானவர்களே, மனுஷ வாழ்க்கைக்கு பாதுகாப்பு மிக மிக முக்கியமான ஒன்று. இன்றைக்கு
நம்முடைய பாரத பிரதமருக்கு ஒரு நாள் அவருடைய பாதுகாப்புக்கான செலவு எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு? 1.5 கோடிக்கு மேல். எத்தனை நாள்? ஒரு நாள் பாதுகாப்பு. அப்ப அதாவது 1.62 அளவுக்கு கோடி. அப்ப 1.5 கோடிக்கு மேல ஒரு நாள் பாதுகாப்பு செலவு. அப்போ ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மனுஷனுடைய பாதுகாப்புக்கு எவ்வளவு செலவு நம்முடைய தேசம் செலவிடுகிறது? 6.25 லட்சம். எத்தனை நேரத்துக்கு? ஒரு மணி நேரத்துக்கு 6.25 லட்சம். அடுத்ததாக அதை கணக்கு வச்சு ஒரு மினிட்டுக்கு பார்த்தா, ஒரு நிமிஷம் 60 நொடிகளுக்கு 11,263 ரூபாய் செலவிடுது. எவ்வளவு? ஒரு நிமிஷத்துக்கு. அப்போ பாதுகாப்பு எவ்வளவு முக்கியமானது என்பதை கண்டுகொள்கிறோம். அப்போ கடவுள் தம்முடைய அப்போ இந்த பாதுகாப்புல கூட ஓட்டைகள் இருக்கா இல்லையா? ஓட்டைகள் இருக்கு. பிரைம் மினிஸ்டர் போற இடத்துல கூட எதிர்பாராத விதமா திடீர்னு உள்ள புகுந்துடுறாங்க. ஆர்வ கோளாறுல சில காரியங்கள் நடக்கிறது. அப்போ பாதுகாப்பு படையினரே அசந்து போய் நிற்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி எப்படிடா இவன் உள்ள வந்துட்டான், புகுந்துட்டான் அப்படிங்கிற பாதுகாப்பு குளறுபடிகள் எப்படி நடந்துருச்சு அப்படி என்கிறதே சில நேரத்துல பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு வியப்பை ஏற்படுத்துகிறது. இப்படிப்பட்ட எஸ்பிஜி கமாண்டர்ஸ் படை பாதுகாப்பு இருந்தவர்களே தலைவர்களையே கொலை செய்திருக்கிறார்கள். ஆனா கடவுள் தம்முடைய தாசனாகிய எரேமியாவுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கொடுக்கிறார். எப்பா, உனக்கு விரோதமா யுத்தம் பண்ணுவார்கள், மேற்கொள்ள மாட்டார். ஏன்னா யாரு கூட இருக்கிறா? நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்ற ஒரு பெரிய இத ஒரு செக்யூரிட்டி பாதுகாப்பு செக்யூரிட்டியை கடவுள் தம்முடைய அடியனாகி எரேமியாவுக்கு கொடுக்கின்றார். பாருங்க, கடவுளுடைய பாதுகாப்பு முறைகள் எல்லாம் உலக ரீதியான முறைகள் அல்ல. உலக ரீதியான முறைகளை தோற்கடிக்கக்கூடிய வகையில தான் கடவுளுடைய பாதுகாப்பு இருக்கிறது. ஆதியாகம புஸ்தகம் 19வது அதிகாரம் வாசித்து பார்க்கின்ற போது தெளிவாய் கண்டுகொள்ள முடியும். ஆபிரகாமை சந்தித்த தேவதூதர்கள் இப்போது எங்க வராங்கன்னா சோதோமுக்கு வராங்க. சோதோமுக்கு லோத்துனுடைய வீட்டுக்கு வராங்க. லோத்து வலுக்கட்டாயமா வாங்க, எங்களிடத்துல தங்குங்க அப்படி என்று அவர்களை தங்க வைக்கிறார். ஆனால் மிகவும் மோசமான பொல்லாத சோதோம் கொமோரா ஜனங்கள் லோத்தினுடைய வீட்டை முற்றுகையிடுகிறார்கள். எப்பா, ஏதோ புதியவர்கள் உங்க வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறார்கள், அவர்களை எங்களிடத்தில் என்ன செய்து விடு, ஒப்பு கொடுத்து விடு அப்படின்னு கேட்கிறார். லோத்து கெஞ்சி பார்க்கிறார், ஏதோ வழிமுறைகளை சொல்லி பார்க்கிறார். எப்பா, நீ வந்தேறி, நீ வந்து சேர்ந்தவன், நாங்கள் இந்த சொந்த மண்ணின் மக்கள், நீ அவர்களை எங்களிடத்துல என்ன செய்து விடு, ஒப்பு கொடுத்து விடு, உன்னுடைய போதனைகள் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லைங்கிறாங்க. அப்பதான் பாருங்க, ஒரு ஆச்சரியமான காரியம் நடக்கிறது. கடவுள் பாருங்க தம்முடைய மக்கள் எல்லாம் எப்படி பாதுகாக்கிறார் என்கிறது. ஆதியாகமம் 19வது அதிகாரம் 11வது வசனம். குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார்கள். அப்பொழுது அவர்கள் வாசலை தேடி தேடி அழுத்து போனார்கள். கடவுளுடைய பாதுகாப்பு பாருங்க. வந்தார்கள், சூழ்ந்து கொண்டார்கள். ஆனா இப்போ அவர்களுக்கு கண்கள் என்ன செய்யப்படுகிறது? குருட்டாட்டம் செய்யப்படுகிறது. முன்னதான் நிற்கிறார்கள், ஆனால் அவர்களால் எதுவுமே என்ன செய்ய முடியல,
செய்ய முடியவில்லை. வாசலை தேடி பார்க்கிறார்கள் வீட்டுக்குள்ள போறதுக்கு. வாசலையே அவர்களால் என்ன செய்ய முடியவில்லை, கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த பாதுகாப்பை உலகத்தாரால தர முடியுமா? முடியவே முடியாது, முடியவே முடியாது. ஆபத்து வாசலிலே இருக்கிறது. ஆனால் பாருங்க, கடவுள் தம்முடையவர்களை பாதுகாக்கிறார். குருட்டாட்டத்தை அனுப்ப செய்து, குருட்டாட்டத்தை அனுப்ப செய்து முன்னதாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களால் எதுவுமே என்ன செய்ய முடியவில்லை, பார்க்க முடியவில்லை. இது ஒரு விதமான பாதுகாப்பு. அடுத்த பாதுகாப்பை பாருங்கள். யாத்ராகமம் 14வது அதிகாரம் 20வது வசனம். யாத்ராகமம் 14வது அதிகாரம் 20வது வசனம். எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலுடைய சேனையும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவர்கள் நடுவில் வந்தது. போதும் நன்றாய் கவனிங்க. எகிப்திலிருந்து விடுதலையாகி விடுதலை பயணத்தை ஆரம்பித்த இஸ்ரவேல் ஜனங்களை இப்போது யார் துரத்தி கொண்டு வருகிறார்? பார்வோனும் அவன் சேனையும் துரத்தி கொண்டு வருகிறார்கள். முன்னாடி பார்த்தா செங்கடல், பின்னாடி பார்த்தா யாரு? பார்வோனும் அவன் சேனையும். நிச்சயமாய் செங்கடல்ல எட்டேது வரையிலும் அவர் துரத்துவார்கள், கடைசியாக நம்மை பிடித்து விடுவார்கள் என்ற நிலையிலேதான் இஸ்ரவேல் ஜனங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா கடவுள் தம்முடைய மக்களை பாதுகாக்கிறார். எப்படி பாதுகாக்கிறார்? வேதம் அழகாய் சொல்கிறது. முன்னாக சென்ற தூதன் யாருக்கு நடுவில் வருகிறார்? இஸ்ரவேலுக்கும் எகிப்தியருக்கும் நடுவில் வருகிறார். அவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்த மேக ஸ்தம்பம் இப்போது எங்க வருகிறது? எகிப்தியருக்கும் இஸ்ரவேலுக்கும் நடுவே வருகிறது. எகிப்தியரால நெருங்கவே முடியவில்லை. பார்த்தால் அண்ட கூடிய தொலைவிற்குதான் அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்களால் என்ன செய்ய முடியவில்லை? நெருங்கவே முடியவில்லை. என்ன அற்புதமான ஒரு பாதுகாப்பு பாருங்கள். இன்றைக்கு எத்தனையோ பாதுகாப்பு கருவிகள், கவசங்கள், டெக்னாலஜி எல்லாம் வந்துவிட்டு. ஆனா பாருங்க, அன்றைக்கே கடவுள் தம்முடைய மக்களை எப்படி புது விதமாக புதிய வழிமுறைகளிலே அவர்களை பாதுகாத்தார் என்பதற்கு இது ஒரு உதாரணம். அடுத்து 3வது பாருங்க, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 1வது அதிகாரம். ஆகாப்புக்கு பிறகு அகசியா மன்னன் ஆகின்றார். அகசியாவும் சரியில்லாட்டத்துல கடவுள் எலியாவை கொண்டு சொல்லுகிறார், சொல்லி அனுப்புகிறார். எப்ப அவன் படுத்த படுக்கையில அவன் செத்து போவான், அவன் வியாதியின் நேரத்துல என்ன தேடல, வேற எக்ரோனின் தெய்வத்தை அவன் தேடி ஆள் அனுப்புறான், செத்து போவான்னு போய் சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அகசியாவுக்கு கோபம் வருகிறது. இதுக்கு காரணம் யாருதான்? எலியா. அப்ப எலியாவை என்ன செய்து விட வேண்டும்? காலி பண்ணிவிட வேண்டும். என்ன செய்து விட வேண்டும்? காலி பண்ணிவிட வேண்டும். அதற்காக ஒரு தலைவனுக்கு கீழே எத்தனை போர் சேவகர்களை அனுப்புகிறார்? 50 போர் சேவர்களை அனுப்புகிறார். 50 போர் சேவர்கள். அந்த 50 போர் சேவர்களை வழிநடத்தி செல்லுகின்ற ஒரு தலைவன். மொத்தம் எத்தனை பேரு? 51 பேர். யாரை பிடிக்க? ஒரு மனிதனை பிடிக்க எத்தனை பேர் போகிறார்கள்? படைபலத்தோடு எத்தனை பேர் போகிறார்கள்? 51 பேர் எலியாவை பிடிக்க போகிறார். அவ கடைசியில
என்ன ஆகுது பாருங்கள், என்ன ஆகுது? அக்கினி. நான் உண்மையாகவே தேவனுடைய மனுஷனா இருந்தால் அக்கினி இவர்களை பட்சிக்கட்டும். 51 பேரையும் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி என்ன செய்து போட்டது? பட்சித்து போட்டது. அதோட ரகசிய நிறுத்தினானா? இல்ல. அடுத்து மறுபடியும் ஒரு டீம் அனுப்புகிறான். ஒரு தலைவன் 50 பேர் எப்படியாவது நம்ம பிடித்து கொண்டு வா அப்படி என்று அனுப்புகிறான். அவர்களுக்கும் அதே நிலைமைதான். அடுத்து அதை விட்டானா பரவாயில்ல, எத்தனாவது டீம் அனுப்புகிறார்? 3வது டீம் அனுப்புகிறார். இன்றைக்கு சிலர் அப்படிதான் நமக்கு எதிராக போராடுவார்கள். முதல்ல ஒரு வழியை போராடுவார்கள், காரியம் என்ன செய்யாது, நடக்காது. 2வது போராடுவார்கள், காரியம் என்ன செய்யாது, நடக்காது. 3 பல வழிகளில் என்ன செய்வாங்க, போராடி கொண்டே இருப்பார்கள். ஆகையினால அகசியா சொல்லுகிற, அகசியா அடுத்த ஒரு 3வது டீம் அனுப்புறான். இந்த எலியாவை விடவே கூடாது அப்படின்னு 3வது டீம் அனுப்புறான். 3வது டீம் உஷாராயிட்டாங்க. என்ன செய்தாங்க? உஷாராயிட்டாங்க. நிச்சயமா அந்த அவனுடைய தயவு இல்லாம நாம் இந்த காரியத்தை என்ன செய்ய முடியாது, நிறைவேற்ற முடியாது. நேர போய் எலியாவுக்கு காலில் விழுந்துட்டாங்க. வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவன் முழங்கால் படியிட்டு, யாரு பிடிக்க போனவன் யாருடைய முன்பாக முழங்கால் படியிடுகிறான்? எலியாவுக்கு முன்பாக முழங்கால் படியிடுகிறான். கடவுள் எவ்வாறு தம்முடைய மக்களை பாதுகாக்கிறார் பாருங்கள், எதிரிகளை அடிபடிய வைக்கிறார் பாருங்கள். நேர எலியாவுக்கு முன்பாக முழங்கால் முடக்கி, எங்கள் பிராணன் உமக்கு முன்பு உமக்கு அருமையாக இருப்பதாக. தயவு செய்து அப்படின்னு அர்த்தம் என்ன? தயவு செய்து எங்களை ஒன்றும் செய்து விடாது. அப்போ கெஞ்சின உடனே கடவுள் சொல்லுறான், நீ இவர்களோடு என்ன செய், போ, எலியாவோடு போ. பாருங்கள், அதுதான் கடவுளுடைய பாதுகாப்பு. மனுஷன் நினைக்கிற நினைவுகள் விதமாக அல்ல, நாம் நினைத்திராத வழிகளிலே வழிமுறைகளிலே கடவுள் நம்மை என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறார், வழி நடத்துகிறார், எதிராளிகளுடைய கரங்களிலிருந்து நம்மை விடுவிக்கிறார். அடுத்து பாருங்க, அடுத்தது 2 ராஜாக்கள் புஸ்தகம் 6வது அதிகாரம். யார்? சீரிய மன்னன் கடவுளுடைய ஜனமாகிய இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக தீர்மானம் போடுறான். இந்த இஸ்ரவேலை எப்படியாவது அழித்தொழிக்க வேண்டும், கைப்பற்றி விட வேண்டும். அதற்காக அவன் என்ன செய்யறான்னா, தன்னுடைய மிக முக்கியமான விரலை கொண்டு ஒரு அறையில பூட்டிய அறைக்குள்ளே ஆலோசனை நடத்துகிறார். எங்க நடத்துகிறார்? பூட்டி அறைக்குள்ள ஆலோசனை நடத்தி, நாம் இங்கே போய் படைகளை நிறுத்த வேண்டும், இப்படி நிறுத்தினால் இஸ்ரவேல் மக்களை என்ன செய்ய முடியும், இஸ்ரவேலை தோற்கடிக்க முடியும். பாருங்க, உளவுத்துறையிலே, இன்றைக்கு உளவுத்துறையிலே ரகசியங்களை இது பண்ணுவதில் மிகவும் சிறப்பு மிக்க ஒரு இதா இருப்பது இதுதான். உலக அளவிலே யூதர்களுடைய மொசாட் என்ற உளவு அமைப்பு எந்த நாட்டிலே சென்று எந்த இடங்களிலே சென்று தகவல்களை என்ன செய்து வரும், சேகரித்து வரும். அதற்காக அவர்கள் வாரி இறைக்கின்ற பணங்கள் கணக்கில் அடங்காதவை. அதற்காக அவர்கள் செய்கின்ற தந்திரங்கள் விவரிக்க முடியாதவை. அப்போ இங்க பாருங்க, ரகசியங்கள் கசிவதற்கு வேற வழியே இல்லை. பூட்டிய அறைக்குள்ளே சீரிய ராஜாவும் அவனுடைய மிக முக்கியமான ஆலோசனை என்ன செய்யறாங்க, ஆலோசனை பண்ணுகிறாங்க. இப்படி போனா நிச்சயமா இஸ்ரவேலரை தோற்கடிக்க முடியும். ஆனா இந்த எலிசா என்ன செய்யறான், எப்ப ராஜாவை எச்சரிக்கிறான், நீ இந்த இடத்துல போகாத, நீ இந்த இடத்துல போகாத, சீரிய படை அங்கே நிற்கும். என்னடா இவ அந்த மனுஷன் எப்படி சொல்லுகிறானே,
அப்படி என்று பார்த்து அதை செக் பண்ணா மண்ணை. எலிசா சொன்னது எப்படி இருந்து? கரெக்டா இருந்து. இப்படி பல முறை செய்த உடனே மன்னனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. இந்த ரகசியத்தை சொல்லுகிறவன் யார்? அவன் கேட்கிறான், கதறுகிறான். பாருங்க, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 11வது வசனம். இந்த காரியத்தின் நிமித்தம் நம்மிடத்துல உளவாளியாக இருப்பவன் யாருடா இந்த ரகசியத்தை கொண்டு போறா? நாம பூட்டிய வீட்டுக்குள்ளதானே இருக்கிறோம், அறைக்குள்ளதானே இருக்கிறோம். இந்த ரகசியம் எப்படி இஸ்ரவேலின் ராஜாவுக்கு போகிறது? அவன் குழம்பி போயிருக்கிறான், புலம்புகிறான். ஊழியர்களை அனுப்பி விசாரிக்கிறான். பாருங்க, கடவுள் தம்முடைய மக்களை வார்க்காங்க. அதான் 10வது வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் ராஜா அநேக தரம் தன்னை என்ன செய்து கொண்டான்? காத்து கொண்டான். அப்ப கடவுள் தம்முடைய பிள்ளைகளை காக்க, எதிராளிகளுடைய எல்லா கட்டுகளுக்கும் விடுவிக்கிறவர். அதான் சொன்னார், எப்பா அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனா என்ன செய்ய மாட்டார்கள்? மேற்கொள்ள மாட்டார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட யுத்தங்கள் பல விதங்களிலே, பல கோணங்களிலே என்ன செய்கிறது? யுத்தம் இல்லை என்று கடவுள் சொல்லவே இல்லை. போராட்டம் உண்டு, யுத்தம் உண்டு என்றுதான் சொல்லுகிறார். ஆனால் அந்த யுத்தத்துல ஒருவேளை நாம் பாதிக்கப்படுவது போல இருந்தாலும், அந்த யுத்தங்கள் நமக்கு மன உளைச்சலையும் சங்கடங்களையும் ஏற்படுத்துவது போல இருந்தாலும், நாம் என்ன செய்ய மாட்டோம்? தோற்று போக மாட்டோம். நாம் ஏன்னா நம்மோடு இருக்கிறவ பெரியவர். அதான் சொன்னார், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், தன்னுடனே கூட இருக்கிறேன் என்று கடவுள் சொன்னார். ஆனா எரேமியாவுக்கு அடி கிடைத்தது, அவனை குழியில தூக்கி போட்டார்கள். ஆனால் எரேமியாவை மேற்கொள்ள முடியவில்லை. அதே போல வாழ்க்கையில சில சிராய்ப்புகள், காயங்கள் நமக்கு உண்டு, யுத்தத்துல உண்டாகும். ஆனால் நிச்சயமாகவே நாம் என்ன செய்ய மாட்டோம்? வீழ்ந்து போக மாட்டோம். அப்போ கடவுள் நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லுகிறார். அப்போ கடவுள் நம்மோடு இருந்தால் நமக்கு வெற்றி, கடவுள் நம்மோடு இருந்தால் நமக்கு ஜெயம். அப்படிதானே? அந்த இது வேணும். அப்போ கடவுள் நம்மோடு இருக்கணும்னா நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் என்ன செய்ய வேண்டும்? அது மிக முக்கியமான ஒரு காரியம். என்ன காரியம்? பாருங்க, கடவுள் நம்மோடு இருந்தால் நிச்சயமாகவே நமக்கு வெற்றி. வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 28வது வசனம். எடுத்தவர்கள் வாசிங்க. நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். உங்களுக்கும் எனக்கு என்ன செய்வோம்? ஒரு ஆணை அல்லது ஒரு உடன்படிக்கை என்ன செய்வோம்? ஏற்படுத்துவோம். ஏன்னா நிச்சயமா யார் உம்மோடு இருக்கிறார்? கர்த்தர் உம்மோடு இருக்கிறார். அப்போ கர்த்தர் நம்மோடு இருந்தால் நிச்சயமாகவே நமக்கு வெற்றிதான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அது மிக முக்கியமானது. ஈசாக்கை குறித்துள்ள பகுதியை தான் நான் பார்க்கிறோம். அது முந்தின வசனங்களை பார்க்கும் போது மிக மிக தெளிவாய் கண்டுகொள்ள முடியும். கடவுள் ஈசாக்குக்கு சொல்லுகிறார், எப்பா உன் தந்தை என்னுடைய கட்டளைகளுக்கு என்ன செய்தாரு? கீழ்ப்படிந்தார். என்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படித்தார். ஆகையினால அந்த ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குறுதியை நான் உன்னில என்ன செய்வேன்? நிறைவேற்றுவேன். அப்போ ஆகையினால இங்க பாருங்க, இது ஒரு மிக முக்கியமான நிகழ்வு. ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலே
மிக முக்கியமான ஒரு நிகழ்வு இது. என்னன்னா, இருந்த இடத்துல பெரிய பஞ்சம் வருகிறது. பஞ்ச பிழைப்புக்காக கேராருக்கு வருகிறார் இந்த ஈசாக். அங்க குடியேறுகிறார். அது பெலிஸ்தியர்களுடைய நாடு. அபிமெலேக் அங்க இருக்கிறான். அங்கே போய் குடியேறுகிறார். அங்கே இருக்கும்போது அங்கே விவசாயம் பண்ணுகிறார். அங்கே கடவுள் ஈசாக்கு என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். இவருடைய ஆசீர்வாதத்தை பார்த்து பொறாமை கொண்டவர் அபிமெலேக்கும் பெலிஸ்தரும் என்ன செய்கிறார்கள்? ஈசாக்கை இதை பார்த்து இவர்கள் இப்ப வலுவடைகிறார்கள், இவர்கள் செழிப்பாகிறார்கள் என்பதை கண்ட உடனே இந்த அபிமெலேக்கும் அங்கே இருந்தவர்களும் ஈசாக்கை அவனுடைய ஆட்களையும் விரட்டுகிறார்கள். பொறாமை கொண்டு. எது கொண்டு? பொறாமை கொண்டு. இது நம்முடைய வாழ்க்கையில யதார்த்தமான ஒரு காரியம். அப்படிதான் நம்ம சாதாரணமா இருந்த நிலையிலே இருந்த பிரச்சனையே கிடையாது. நான் வாழ்க்கையிலே கொஞ்சம் அப்படியே வளர்ந்து வரும்போது, முன்னேறி வரும்போது, நம்முடைய பேர் கொஞ்சம் அப்படியே ஓங்கி வரும்போது, அப்போதுதான் யார் கிரியை செய்வார்? பிசாசானவன் கிரியை செய்வார். பொறாமை, பொறாமை, எரிச்சல். இவனை இப்படியே விட்டா என்ன செய்வான்? இவனை இப்படியே விட்டா வளர்ந்துருவான். இவனை விடக்கூடாது. எப்படியாவது இவனை என்ன செய்யணும்? கீழே தள்ளணும்னு சொன்னா கூட பரவாயில்ல, ஒரு தட்டு தட்டிடணும், ஒரு தட்டு தட்டிடணும். இதுதான் ஈசாக்கு. பாவம். பஞ்ச பிழைப்புக்காக போய் அங்கு உழைக்கிற கடவுள் ஆசீர்வதிக்கிறார். அதை பார்த்து பொறாமை கொண்டவர்கள் துரத்துகிறார்கள். அவர் கேராகினுடைய ஒரு பள்ளத்தாக்கில் போய் குடியேறுகிறார். அங்கே தண்ணிக்காக ஏற்கனவே மூடி போடப்பட்ட அந்த துறவுகளை தோண்டுகிறார். தண்ணி கிடைக்கிறது. ஆனா அங்கேயும் இந்த மேய்ப்பர்கள், அதாவது பெலிஸ்தர்கள் மேய்ப்பர்கள் அவர்கள் இடைஞ்சலை ஏற்படுத்துகிறார்கள். முதல் துறவுல தண்ணீருக்காக விட்டப்பட்ட துறவுக்கு ஈசா கிட்ட பேர் ஏசேக்கு என்று பெயரிட்டார். இரண்டாவது துறவை வெட்டுகிறார். அதற்கு சித்னா என்று பெயரிட்டார். ஏன்னா அங்கேயும் தண்ணீர் எடுக்க விடவில்லை. எப்படி இருக்கும்? ஒன்று துன்பம், மனவேதனை, எரிச்சல். எப்படிடா நம்மளை வாழ விட மாட்டேங்கிறாங்களே, நம்மளை வாழ விட மாட்டேங்கிறாங்களே, நம்மளை வாழ விட மாட்டேங்கிறாங்களே அப்படி என்று அங்கலாய் ஈசாக்கு இருந்தது. ஆனா கடைசியில ஒரு இடத்துல துறவு வெட்டி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். அங்கு தொந்தரவு இல்லை. ஆனால் நிகழ்கின்ற காரியம் என்னவென்று சொன்னால், எதிராளிகளாயிருந்தவர்கள், பொறாமை கொண்டவர்கள், எரிச்சலுற்றவர்கள், இவர்களை துரத்தி அடிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு துரத்தி அடித்தவர்களை யாரிடத்தில் வருகிறார்கள்? ஈசாக்கிடத்தில் வருகிறார்கள். எப்பா பரவாயில்லப்பா, ஒரே ஒரு காரியத்தை உன்னிடத்துல கண்டோம். உன்னிடத்துல யார் இருக்கிறா? ஆண்டவர் இருக்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு இருக்கிறார். ஆகையினால எங்களால் உம்மை மேற்கொள்ள முடியாது. ஆகையினால உங்களுக்கு எனக்கு நமக்கு இடையே ஒரு என்ன செய்வோம்? ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துவோம். அப்போ ஈசாக்கோடு கடவுள் இருந்தார். அதற்கு மிக முக்கியமான எதிராளிகளும் அவருக்கு முன்பாக மண்டியிட்டார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அவருடைய தந்தை கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தார். இதை நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். எந்த அளவுக்கு கடவுளுடைய கட்டளைகளுக்கு இசைந்து நாம் வாழ்கின்றோம், எந்த அளவிற்கு கடவுளுடைய கட்டளைகளுக்கு நாம் முதலிடம் கொடுத்து வாழ்கின்றோம். அப்போ கடவுள் நம்மோடு கூட இருக்க வேண்டாம், கடவுளுடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படியணும். அடுத்து இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில கடவுளுக்கு முதலிடம் கொடுக்கணும். கடவுளுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில முதலிடம் கொடுக்கிறோம். நாம் சண்டே காலையில
சண்டே காலையில கோயிலுக்குன்னு நாம ரெடியாகி இருக்கிறோம். எங்க போனோம் இன்னைக்கு? எங்க போனோம் இன்னைக்கு? சர்ச்சுக்கு போனோம். ரெடியாகி இருக்கிறோம். அப்பதான் ஒருத்தர் வருகிறார். டேப்பா வந்து இன்னைக்கு ஒரு நல்ல வேலை இருக்கு, அதுக்கு போனா ஒரு 5000 ரூபாய் என்ன செய்யும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டால் நான் முதல்ல யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம்? எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம்? 5000 தான். 5000 தான். அதுதான் முதலிடம். அதுதான் முதலிடம். சரி, முதல்ல கிடைக்கிறது நமக்கு என்ன செய்வோம்? கிடைக்கிறது நமக்கு சம்பாதிச்சிடுவோம். அதுக்கு பிறகு என்ன செய்வோம்? அதுக்கு பிறகு சர்ச்சுக்கு போலாம். ஆனால் அதல்ல. 5000 கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, நஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை. எனக்கு யார்தான் முக்கியம்? இன்னைக்கு கடவுள் தான் முக்கியம். அப்படி என்று வைராக்கியமா இருக்கிறவனோடு தான் கடவுள் இருக்கிறார். அதான் 1924 ஆண்டு 1924 ஆண்டு பிரான்ஸ் நாட்டுல ஒரு ஒலிம்பிக் நடக்குது. பாரிஸ்ல, பிரான்ஸ் நாட்டினுடைய தலைநகரமாகிய பாரிஸ்ல ஒலிம்பிக் நடக்கிறது. அப்போ அந்த ஒலிம்பிக்ல ஒரு ஓட்டப்பந்தய வீரர் வந்து பங்கெடுக்கிறார். அவருடைய பெயர் என்னவென்று சொன்னால் எரிக். என்ன பேரு? எரிக். அப்ப ஒரு சிறந்த ஓட்டக்கார். இவருக்கு 100 மீட்டர் ஓட்டம் அளவு இது பண்ணப்படுகிறது. ஆனால் அந்த 100 மீட்டர் ஓட்டம் என்னைக்கு வருகிறது என்று சொன்னால், என்னைக்கு வைத்திருக்கிறார்கள்? சண்டே. என்னைக்கு வைத்திருக்கிறார்கள்? சண்டே, ஞாயிற்றுக்கிழமை. அவன் சொன்னா, யோசிச்சா, ஓட்டத்துக்கு சேரவா, கடவுளுக்கு முதலிடம் கொடுக்கவா? ஓட்டத்துக்கு சேரவா, கடவுளுக்கு முதலிடம் கொடுக்கவா? என்னடா இது அப்படின்னு யோசிச்சா, தீர்மானத்துக்கு குழம்புறான். கடைசியில் என்ன வந்தாலும் பரவாயில்லை, எது வந்தாலும் பரவாயில்லை, எதுக்குதான் முதலிடம்? கடவுளுக்குத்தான் முதலிடம் அப்படின்னு தீர்மானித்தான். ஓட்ட பந்தயத்துல சண்டையை வருகின்ற காரணத்தை நான் பங்கெடுக்க மாட்டான் அப்படின்னா எல்லாரும் அவனை திட்டினார்கள். இவன் யாரு? தேச துரோகி. ஒரு தேசத்திலிருந்து ஓட்டப்பந்தயத்திற்காக தேர்ந்தெடுத்து அனுப்பி வைத்திருக்கிறது தேசம். ஆனால் இந்த தேசத்துக்காக இவன் ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்ய மாட்டேங்கிறான், ஓட மாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்னார்கள். தேச துரோகி என்று சொன்னார்கள். பல வழிகளிலே திட்டி தீர்த்தார்கள். ஆனா கடைசியில் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. என்னன்னா 400 மீட்டர் ஓட்டம். முதல்ல எத்தனை மீட்டர் தான்? 100 மீட்டர். கடைசியில இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது, 400 மீட்டர் ஓட்டம். அந்த மீட்டர் ஓட்டம் சண்டையில் மற்ற நாளுக்கு வீக் டேஸ்ல வந்துருச்சு. ஓடினா முதலிடம் வந்து தங்க பதக்கத்தை பெற்றார். அப்போ முதலாவது கடவுள் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் கடவுளுக்கு, அதாவது கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இரண்டாவது, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். அடுத்து மூன்றாவது ஒரு காரியத்தை கூட சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். கடவுள் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் கடவுளுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட அனுமதிக்க வேண்டும். கடவுளுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து பிசாசானவனை ஜெயித்தார் என்று சொன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தையை வைத்துதான் பிசாசானவனை அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மடங்கடித்தார். அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சங்கீதம் 107:20, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார். அப்போ வசனத்தை படிக்க வேண்டும், நாள்தோறும் வசனத்தை படிக்க வேண்டும். வசனம் செயலாற்ற நம்முடைய வாழ்க்கையில அனுமதிப்போம் என்று சொன்னால் அவர்களோடு தான் கடவுள் என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும்.
இன்றைக்கு இறை வார்த்தையை கேட்க படிக்க எத்தனை பேர் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இன்றைக்கு எனக்கு படிக்க தெரியாதையா, ஆகையினால இறை வார்த்தை என்ன செய்ய முடியாது, படிக்க முடியாதுன்னு சொல்ல யாரால் முடியாது. ஏன்னா இன்றைக்குள்ள அட்வான்ஸ் கருவிகள் படிக்காதவர்களையும் இறை வார்த்தைகளை கேட்க வைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு முன்னேறிவிட்டன. ஆகையினால உண்மையாகவே நாம் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். கடவுளுடைய வார்த்தையை நாள்தோறும் படிக்க வேண்டும். அதான் பாருங்கள், மத்தேயு 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே பார்க்கின்ற போது, 100க்கு அதிபதியுடைய வேலைக்காரன் சுகவீனமாக இருக்கிறான். இயேசு கிறிஸ்து வந்து அழைக்கிறான். அப்போ நான் வாரப்பா அப்படின்னு வர சொன்ன போது அவன் சொன்னான், நீர் வர வேண்டிய என்னுடைய வீட்டிற்கு வருவதற்கு நான் பாத்திரம் அல்ல. என்ன செய்யும்? ஒரே ஒரு வார்த்தையை சொல்லும். அதான் மத்தேயு 8வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது. அப்போ கடவுளுடைய வார்த்தை வழியாக கடவுள் நம்முடன் இருக்கிறார், நம்முடன் செயல்படுகின்றார். இன்றைக்கு வார்த்தை வழியாக நம்முடன் செயல்படுகின்றார். 2003ஆவது ஆண்டிலே கென்யா நாட்டில வந்து அப்போதான் முதல் முறையாக ஃப்ரீ எஜுகேஷன். எப்போதான்? 2003. நமக்கெல்லாம் காமராஜர் காலத்திலிருந்தே என்ன செய்து வந்து விட்டது. ஆனால் கென்யா நாட்டிலே ஃப்ரீ எஜுகேஷன் வந்து 2003. அப்போ அதுவரையிலும் பணம் இருக்கிறவரால் தான் என்ன செய்ய முடிந்தது, படிக்க முடிந்தது. இந்த ஃப்ரீ எஜுகேஷன் அனௌன்ஸ் பண்ண உடனே இந்த மழலைகளோடு, சின்ன பிள்ளைகளோடு, ஒரு 90 வயது நிரம்பிய ஒரு மனிதனும் போய் ஒரு மாணவனாக உட்கார்ந்தான். எத்தனை வயது? 90 வயது. அவருடைய பேர் கிமானி மாருகே. கிமானி மாருகே. எத்தனை வயசு? ஆரம்ப கல்வி பள்ளிக்கூடத்திற்குள்ளே போகும்போது 90 வயசு. அப்போ ராய்ட்டர் என்ற ஒரு நிறுவனம், பத்திரிகைகள் நிறுவனம், ஒரு பத்திரிகை நிறுவனம் வந்து அவரிடத்துல பேட்டி எடுக்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னா, எல்லாரும் படிக்க, உங்களுக்கு வயசாகி போச்சு, சரி, அந்த பிள்ளைகளோடு போய் ஒரு மாணவனாக நீங்க போய் உட்கார்ந்து இருக்கிறீர்களே, போயிருந்து படிக்கிறீர்களே இந்த வயசுல, அதற்கு காரணம் என்னவென்று நாங்கள் அறிந்து கொள்ளலாமா அப்படி என்று கேட்டபோது அவர் சொன்னார், ஒரே ஒரு காரியத்தை தான் சொன்னார். பைபிளை நான் படித்து நானே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அவர் சொன்ன பதில் இது கட்டுக்கதை அல்ல, நிஜமான உண்மையான ஒரு நிகழ்வு. அவருடைய பேர் கிமானி மாருகே. அவர் சொன்ன பதில், பைபிளை படித்து நானே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் எங்க போயிருக்கிறேன், நான் எங்க இருக்கிறேன், இன்னைக்கு ஸ்கூலுக்கு போறேன். எத்தனை வயசு? 90 வயசு. அந்த இறை வார்த்தையின் வழியாக கடவுள் தம்முடைய பிள்ளைகளோடு இருக்கிறார், தம்முடைய பிள்ளைகளோடு செயலாற்றுகிறார். அப்போ திருமறையை நாம் படிக்க வேண்டும், இறை வசனங்களை நாம் உள்வாங்க வேண்டும், அதை மனதிலே இருத்தி வைக்க வேண்டும். அப்போ நிச்சயமாய் கடவுள் நம்மோடு இருப்பாராக. உண்மையாகவே கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே இருப்பாராக. நமக்கு எதிராக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனால் அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், மேற்கொள்ள மாட்டார்கள். எந்த விதத்திலும் சரி, எந்த வழியிலும் சரி, எந்த வகையிலும் சரி, அவர்கள் மேற்கொள்ள மாட்டார்கள். ஆகவே உணர்வோம், நாம் சிந்திப்போம், ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிப்போம், இறை வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய, அதோடு கூட ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையில முதலிடம் கொடுக்க, அதோடு இறை வார்த்தைகளுக்கு நம்மை அர்ப்பணிக்க ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாய் ஆண்டவர் நம்மோடு இருப்பார், நம்முடைய வாழ்க்கையில இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் தாம் இந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் காத்துக் கொள்வதாக. ஆமென்.